நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்ல எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு. அப்புறம் நான் பேக்கிங் வேற பண்ணணும். சிட்டு அம்மா இங்க பாரு, கிச்சன் பொறுப்பு முழுக்க உன்னோடதுதான். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னு பிரியாவை கேளு. அப்புறம் மாமாக்கு மசாலாவும் உப்பும் கம்மியா போகணும், சரியா? அப்புறம் நடராஜ் கிட்ட சொல்லி வீட்டை நல்லா கிளீன் பண்ண சொல்லு. அப்புறம் தினமும் கார்டனுக்கு தண்ணி ஊத்தணும். அப்புறம் அந்த வாஷர்மேன் அவருக்கு துணியை எண்ணி தான் கொடுக்கணும், எண்ணி தான் வாங்கணும். பணம் நான் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கிறேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஜெகதீஷ் எங்க? அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு. சரி, அவனுக்கு வேலை இருந்தாலும் இல்லனாலும் அவனை வீட்லயே இருக்க சொல்லு. ஏதாவது அவசர வேலைன்னா அவன் தேவைப்படுவான். மாமி பிரியா, நான் வந்துட்டியா? நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எங்க பார் பிரியா, நம்ம வீட்டை உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் மாமாவை நல்லா பாத்துக்கோ. அவருக்கு நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும். நான் ஏற்கனவே சிட்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லணும் இல்லையா? அதான். மம்மி 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 ஒரு நிமிஷம். ஏன் நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ ரிலாக்ஸா போயிட்டு வாக்கா. நாங்க எல்லாரும் இருக்கல, எல்லாத்தையும் பாத்துப்போம். 10 நாள் இருக்க போறேன். பசங்களை இது வரைக்கும் தனியா விட்டுட்டு இப்படி இருந்ததே இல்லை. எப்படி மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. அதான் ஒரு மாதிரி டென்ஷன். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் தான் இங்க இருக்கல. நீ இதை பத்தி கவலைப்படாம ஜாலியா போயிட்டு வா. நீ இப்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நீ இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ண. உனக்கு மாமா எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ஆனா நீ என்னடா இந்த மாதிரி இருக்கியேக்கா. ஜாலியா இருக்கா. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அம்மா இல்லையா? கவலை இருக்கதா செய்யும். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானும் பிரியாவும் இருக்கோம்ல, நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீ என்ஜாய் பண்ற வழியை மட்டும் பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கும் மாமாக்கும் என்ஜாய் பண்றதுக்கு இப்ப டைம் கிடைச்சிருக்குல்ல, அதை நீ பாக்கணும். மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நீ இந்த டைம் எப்படி என்ஜாய் பண்றதுன்றத மட்டும் பாரு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நான் இங்க இருந்து போயிட்டேன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் சிட்டுக்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு உப்பில்லாத சாப்பாடு தான் வரும். அது மட்டும் இல்ல, ஸ்வீட்டை தொட்டிங்க எனக்கு பயங்கர கோபம் வரும். அப்புறம் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடணும். சரிங்க. ஒழுங்கா மாத்திரை போட்டுக்கணும். சரிங்க. அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்க. பிரியா இருக்கா இல்லையா, அவளும் உங்களை நல்லா பார்த்துப்பா, சரியா? வேற ஏதாவது சொல்லணுமா தேவயானி மேடம்? எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல தேவயானி. ஊருக்கு போகும்போது ஏன் இவ்வளவு டென்ஷன் உனக்கு? எனக்கு போறதுக்கு மனசே இல்லை. எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்களே சொல்லுங்க, இவர் கூட போய் நான் என்ஜாய் பண்ண முடியுமா என்ன? என்ன? அதாவது மாமா, வீட்ல இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. என் மனசு பூரா இந்த வீட்டு மேல எதனா இருக்கும். எம்மாடி, ஒரு தடவை வாயிலிருந்து வார்த்தை வந்துடுச்சுன்னா அதை மறுபடியும் பலவந்தமா வாய்க்குள்ள திணிக்க முடியாது. அப்புறம் தேவயானி, உன் மனசுல இருக்கிற விஷயத்தை நீ யாருக்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க? என்கிட்டயா, இல்ல உங்க அப்பா கிட்டயா, இல்ல உங்ககிட்டயேவா? எனக்கு தெரியுமா, நீ உன் கடமையை நிறைவேற்ற போயிட்டு இருக்க. ஒரு நல்ல மனைவியா இருக்கிறதுனால புருஷன் சொல்றத கேட்க வேண்டிய கடமை. அப்புறம் நம்ம குடும்பத்தை, நம்ம பசங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டிய கடமை. மடி, இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, உன் மனசுக்குள்ள போட்டு சுழட்டி அடிக்கிற சுனாமி. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு? நான் போய் பேக் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. பேக்கிங்கா? அட பைத்தியக்காரி, ஏற்கனவே நிறைய பாரத்தை சுமந்துட்டு இருக்க. இன்னும் எவ்வளவுதான் சுமக்க போற? மம்மி மம்மி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் உன்னை அவாய்ட் பண்றேனா?
நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ண போறேன் பிரியா? நான் எதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வரேனோ உங்களுக்கு அதை பத்தி பேசுறதுல எந்த விருப்பமும் இல்ல. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி எதையும் பேச வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்காம அதை இப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. பிரியா என்னாச்சு? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை பிரியா. உங்களுக்கு எதுவும் புரியலையா இல்ல புரியாத மாதிரி இருக்கீங்களா? வேலை செய்யற மாதிரி எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க மம்மி? என் கண்ணை பாருங்க மம்மி, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. உங்களுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். எது நீங்க என்கிட்ட பண்ண நினைச்சீங்களோ அது அவங்க கிட்ட நான் பண்ண விட மாட்டேன். நீங்க என் மானத்தோட விளையாட நினைச்சீங்க, என் வாழ்க்கையோட விளையாடுனீங்க. நீங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க. உங்க கண்ணை முடிக்கிறதுனால புயல் அதோட வேகத்தை குறைக்காது. அப்புறம் நம்ம வீட்டுல புயல் எப்பயோ உருவாயிருச்சு மம்மி. இதுக்கு மேலேயும் நீங்க எதுவும் தெரியாத மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வீட்டோட செவரெல்லாம் உடைஞ்சு போயிடும். எந்த வீட்டை எந்த குடும்பத்தை நீங்க காப்பாத்துறீங்களோ அந்த குடும்பமே இருக்காது. அந்த வீடே காலியா போயிடும். நீ என்ன பேசிட்டு இருக்க பிரியா? என்ன புயல்? எந்த உண்மையை பத்தி பேசிட்டு இருக்க? நேத்துக்கு ராத்திரி உங்க கண்ணால பார்த்த விஷயத்தை தான் மம்மி நீங்க கேட்டீங்கல்ல. அவரோட பேச்ச அப்படிப்பட்ட ஆளை நீங்க இன்னுமா நம்புறீங்க? அப்புறம் அப்படிப்பட்ட ஆளோட உங்களால எப்படி ஹனிமூனுக்கு போக முடியுது? போதும் பிரியா, நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. அளவுக்கு மீறின பேச்சா? மம்மி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மம்மி. இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக அப்புறம் நீங்க எப்படி மம்மி இப்படி இருக்கீங்க? இவ்வளவு வருஷமா அவர் உங்களோட நம்பிக்கையை தான் தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்? போதும், அதிகம் பேசிட்டேன். அவருக்கு எதிராக நான் எதையும் கேட்க விரும்பல. நீங்க கேட்டே ஆகணும் மம்மி, கேட்டே ஆகணும். நீங்க இதை நிச்சயமா கேட்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் நல்லவர் இல்ல. நீங்க இதை கேட்டுதான் ஆகணும். இப்ப உங்க புருஷனோட கெட்ட பார்வை உங்க தங்கச்சி மேல பட்டிருக்கு. நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். எந்த மனுஷன் என் மானத்தோட விளையாட முயற்சி பண்ணாரோ அது வேற யாரும் இல்ல, உங்களோட புருஷன் தான். எஸ்எஸ்பி பிரேமானந்த் தான். பிரியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த மனுஷன் என் மானத்தோட விளையாட முயற்சி பண்ணாரோ அது வேற யாரும் இல்ல, உங்களோட புருஷன் தான். எஸ்எஸ்பி பிரேமானந்த் தான். பிரியா, இல்ல இல்ல, இது போய் இல்ல, இது உண்மை இல்ல. இது உண்மையா இருக்க முடியாது. அவரே அப்படி பண்ணணும். இது உண்மையா இருக்க முடியாது. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது மம்மி. என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒரு பொண்டாட்டிக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறது, இதை சகிச்சுக்கிறது. தான் புருஷன் இவ்வளவு கேவலமா இருப்பாங்க. அப்புறம் நாம நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் என்ன ஆக போகுது? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை முழு வீச்சோட நம்ம முன்னாடி வந்து நிக்க போகுது. அப்புறம் உங்க புருஷனை பத்தின உண்மை அவங்கள விட பலசாலியான. போதும் பிரியா, மறுபடியும் உன்னை கை நீட்டுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க அடிக்க, என்ன தாராளமா அடிக்க. ஒருவேளை நீங்க அடிக்கிறதுனால உண்மை மாறிடும்னா
நானே உங்க கையெடுத்து என்ன 2 அரைச்சுக்கிறேன் மம்மி. ஆனா உண்மை மாறாது மம்மி. என்ன அரைகிறதுனால, என் வாயை அடைக்கிறதுனால உண்மை எப்பவும் மாறாது. நீங்க என்கிட்ட வேணாலும் சொல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உத்ரா ஆண்டி பத்தி அவர் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் மம்மி. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. அவர் எதுக்கு அப்படி பண்ணுங்க? அவருக்கு என்ன குறைச்சல்? அவர் வாழ்க்கையில எத்தனையோ பொண்ணுங்க. எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு, அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் என் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதாயிருச்சு. என்னால யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியல. அந்த மனுஷன் எப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வராரோ அப்பெல்லாம் என்னோட கடந்த காலம் எனக்கு ஞாபகம் வரும். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல மம்மி. நான் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அவருக்கு என்னோட மாமனா. அதனால என்னாச்சு தெரியுமா? அவர் என்ன பலவீனமானவன் நினைச்சாரு. அவரோட தைரியம் இன்னும் அதிகமாயிருச்சு. அவர் என்கிட்ட உத்ராட்டிய பத்தி வெளிப்படையா சேலஞ்ச் பண்ணாரு. இப்ப நீங்களும் அதே தப்பு பண்ணாதீங்க. வாயை மூடிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அவரோட தைரியத்தை இன்னும் வளர விடாதீங்க. வளர விடாதீங்க மம்மி. போயிடு, இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போயிடு. என்ன தனியா போயிடு, இங்க இருந்து போயிடு, போயிடு இங்க இருந்து. பிஏ, அந்த ரியாலிட்டி ஷோவோட பாப்புலாரிட்டியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓட்டு போடுற மக்களை கவர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டாங்கணும். அது எமோஷனலாக இருக்கணும். என்ன சொல்கிறேன்? என்ன சூப்பர் ஐடியா மேடம். அது எனக்கும் தெரியும். ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ சிங்கிங்கோ டான்ஸிங்கோ ஏதாவது ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். என்னப்பா நீ, கடவுள் மூளையை கொடுக்கும் போது நீ என்ன டிவி பார்த்துக்கிட்டு இருந்தியா? ராம்தேவ், நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நாம ஏழை பொண்ணுங்க கல்யாணத்துக்கு ஏதாவது பண உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது மேடம். கண்டிப்பா கூடாது. அப்புறம் ஏழைங்க காசுப்பட்டு சின்ன பொண்ணுங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க சொன்னது ரொம்ப சரி ராம்தேவ். பொண்ணுங்களோட கல்யாணத்தை விட ஜாஸ்தி எமோஷன் வேற எதுலயும் வராது. ஆனா இதை விட பெட்டர் ஐடியா என்னன்னா, அந்த பொண்ணுங்களுக்கு நீங்க படிப்பு கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க. அந்த பொண்ணுங்களுக்கு 10வது வரைக்கும் படிப்பு இலவசம் சொல்லுங்க. அப்பதான் பொண்ணுங்களுக்கு படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மேடம். பிஏ மேடம், நீ ராம்தேவோட சேர்ந்து எல்லா டீடைல்ஸும் விசாரிச்சு வை. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், எந்த பேஸில் கொடுக்கணும், போன் மூலமாவோ அப்ளிகேஷன் மூலமாவோ அப்ளை பண்ணணும். இந்த ஸ்கீமோட பலன் அடையறதுக்கு எல்லா விஷயத்தையும் பேசி ஃபைனல் பண்ணு. நான் கிளம்புறேன். ஜெய்ஹிந்த். நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கு? இங்கேயே உட்காந்து நம்ம எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானையும் ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் நம்ம லாயரோட மீட்டிங்கை நான் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டேன். நான் உனக்கு முதல்ல ஆஃபீஸை காமிச்சிட்டு அப்புறம் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி, இப்போ நீ கவனமாக கேளு. பிளான் வா. இந்த பில்டிங்ஸ் அப்புறம் எப்படி இருக்கு என் பிளான்? சூப்பர், நைஸ். தேங்க் காட். எத்தனை நாளைக்கு அப்புறம் உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம் ஆன், கிவ் மீ a hug. கௌதம், பாத்தீங்களாண்ணே மந்திரி மேடம் ஆதி விஷயத்தை எப்படி இக்னோர் பண்ணாங்கன்னு? அது இவனுக்கு கண்டிப்பா தேவைதான். மந்திரியோட குணம் என்னங்கிறத எஸ்எஸ்பி மானுக்கு கரெக்டா காமிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அந்த எஸ்எஸ்பி பையன் இப்ப ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கும். அப்பதான் மந்திரி மனசுல இடம் பிடிக்க முடியும். பேசி முடிச்சிங்களா? நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். எந்த அளவுக்கு நான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு தான் நல்லது. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான்னு சொல்லியிருக்காரு. அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிற மனுஷன் மேலிடத்துல இருந்து ஆரம்பிக்கிற மனுஷனை விட பெரிய லெவல்ல வருவான் தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க மம்மி. தண்ணி குடிங்க மம்மி. எனக்கு வேண்டாம், கொஞ்சமா கொஞ்சமா குடிங்க. உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சொல்லு பிரியா, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மம்மி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் ஆதித்யாவோட அப்பாவை சந்திச்சது கூட கிடையாது. பார்ட்டி ஃபங்க்ஷன் அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா அவரை நான் முதல் முறையா பார்ப்பேன்னு. ஆனா அங்கேயும் பார்க்க முடியல. நீங்க பார்ட்டிக்கு வந்துட்டு யாரையும் சந்திக்காம போறீங்க? எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப களைப்பா இருக்கு. நீங்க சொல்றது என் காதுல விழல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஆதித்யா பிரியா கல்யாணம் நடக்க கூடாது. இந்த பொண்ணு கெட்டு போனவளா இல்லாம இருக்கலாம், கெட்ட பேர் வாங்கிட்டால. அந்த மாதிரி களங்கமான ஒருத்தி இந்த எஸ்எஸ்பிக்கு மருமகளா ஆக முடியாது. ஆனா அதுக்கப்புறம் நீ அவரை சந்திச்சல்ல? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அவர் என்னை சந்திக்க வரல. அவர் அவரோட இடத்துல வேற ஒருத்தர் அமுச்சு வச்சாரு. இங்க பாருமா, நான் தான் பிரேமான ஆதித்யாவோட அப்பா. அப்போ நீ முதல் தடவையா அவரை எப்ப சந்திச்ச? கல்யாணத்துக்கு அப்புறம். நான் முறையா வீட்டுக்குள்ள வரும்போது அப்பதான் நான் அவரை பார்த்தேன். நான் தான் அந்த எஸ்எஸ் பிரேமான. அதோட உனக்கு
மாமனா நீ வாய மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு இடமும் இருக்கும், உன் மனசுல சந்தோஷமும் இருக்கும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு எதிரா நீ உன் வாயை திறந்த தேவையில்லாம உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. உன் தம்பி டாக்டர் ஆகணும்னு காண்ற கனவும் கலைஞ்சு போயிடும். உன் ஆசை அப்பாவுக்கு ப்ரொஃபசர் வேலையும் போயிடும். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீ இவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு இருந்தியா தனியா? பிரியா, எப்படி? என் பையனை நான் இப்படி பண்றதுக்கு நீதான் காரணம். என் ஆசை புள்ள ஆதித்யா அவன் கிட்ட இந்த மாதிரி நடப்ப நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஆதித்யாவை காப்பாத்துக்க நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். நான் என் வாயை மூடிட்டு இருக்கேன். நான் யார்கிட்டயும் எதை பத்தி சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் நீ சகிச்சுக்கிட்டு இருந்தியா?